அஸ்ஸலாமு அலைக்கும். வ இந்த உலகத்தில் சிலர பார்த்தா நமக்கு ஒரு கேள்வி வரும். அவள் எப்படி எப்பவும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறா? அந்த பெண்ணின் பெயர் ஆயிஷா. யார பார்த்தாலும் சிரித்து பேசுவாள். எப்பயும் முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு இருக்கும். ஆனா, அந்த சிரிப்பின் பின்னால் நெறைய கண்ணீர் மறைந்திருந்தது. சின்ன வயசுலயே அவள் அவளுடைய அப்பாவ இழந்துட்டா. அப்பா அவளுக்கு உலகமே. அவரின் கைய பிடிச்சு நடந்த நாட்கள அவ இன்னும் மறக்கல. அப்பா அவகிட்ட எப்பவும் சொல்லுவார், என் பொண்ணு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கஷ்டம் வந்தாலும் மனசு உடையக்கூடாது. ஆனா ஒரு நாள் அந்த அப்பாவின் குரலும் அன்பும் நினைவாக மட்டும் மாறிவிட்டது. பல இரவுகளில் அப்பாவை நினைத்து அமைதியாக அழுததும் உண்டு. அப்பா நீங்க இருந்திருந்தா என்று மனசுக்குள் பேசிக்கொண்ட நாட்களும் உண்டு. ஆனா அவள் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுவிடவில்லை. அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை. ஒவ்வொரு இரவும் துஆ செய்து சொல்வாள், யா அல்லாஹ், எங்க அப்பா இல்லாத இடத்த நீங்க நிரப்புங்க. எனக்கு சபர் கொடுங்க. காலம் சென்றது. அவளின் சபர், அவளின் துஆ அல்லாஹ்விடம் வீணாக போகவில்லை. இன்று அவள் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறாள். ஆனா அவள் இன்னும் அப்பாவை நினைக்கும்போது அந்த சிரிப்பில் கொஞ்சம் கண்ணீரும் இருக்கும். வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் மனசு உடையாதீர்கள். நம்மை விட நம்மை நன்றாக புரிந்து கொள்வது அல்லாஹ்தான். அவர் திட்டம் எப்போதும் அழகானதுதான். வாழ்க்கை நம்மால் மிகவும் நேசிக்கப்படும். சிலரை நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அவர்களின் அன்பும் அவர்கள் சொன்ன வார்த்தைகளும் நம்முடைய இதயத்தில் என்றென்றும் வாழும். அதனால் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் நம்பிக்கையை விடாதீர்கள், சிரிப்பையும் விடாதீர்கள். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் பல அழகான கதைகளுடன் விரைவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.